ஹாய், வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ நம்ம வந்து ஒரு லேண்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டத்துட்டு மாங்காடு மெயின் ரோடு, அதாவது ஆக்சுவலாக கோயில். அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர், 3 to 400 மீட்டர் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோயில் வந்து 400 மீட்டர் வரும். மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஒரு 500 மீட்ரு அப்படி தான் வரும். இதான் ரோடு, ரன்னிங் ரோடு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக சுற்றி வீடுங்க. இந்த லேண்டு தான் காலி இடம். இது பார்த்திங்கன்னா 3 பிட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரண்ட்டில் வந்துடும், 475, மறுபடியும் அந்தாண்ட 475. இது வந்து 10 அடி ரோடு மாதிரி விட்டு பண்ணுறாங்க. பண்ணி பிளாட் போட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இன்னும் கல் போடல, பிளான் போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எல்லாமே 20 அடிக்கு மேலே தான் வரும் ஃப்ரண்டேஜ். இது வந்து 450 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் 475, 475 எல்லாமே 20 அடிக்கு மேலே தான் வரும் சைஸு. உங்களுக்கு ரோடு வந்து 10 அடிக்கு விட்ருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து கொடுக்குறதுனாலும் மொத்தமாக 2263 வந்து டாக்குமெண்ட் பட்டாவில் இருக்கிற சைஸு. ஆனால் வந்து பின்னாடி லைட்டாக காவா போகும். அந்த காவா லைட்டாக இது பண்ணி எக்ஸ்டெண்ட் ஆகின வரைக்கும் 2070 ஸ்கொயர் ஃபீட்டு தான் உங்களுக்கு மொத்தமாக இருக்குது. மொத்தமாக 2070 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்தால் உங்களுக்கு வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5500 சொல்கிறாரு. பேசிக்கலாம். இல்லை நான் பிட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 ஃப்ளாட் எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 450 ஒன்று இருக்குது, 475 2 இருக்குது. அப்படி எடுத்திங்கன்னா 6000 சொல்கிறாரு ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிராமநத்த பட்டா, இந்த பட்டா தான் இருக்குது. பட்டா, சிட்டாடங்கள், ஏரஸ்ட் காஃபி எல்லாமே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேகே நகர் பக்கத்தில் வர மாதிரி பக்கம். இந்த பக்கம் ரோடு ரன்னிங் ரோடு. கம்ப்யூட்டர் பட்டா எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு. அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் இல்லை. மெயின் ரோட்லேருந்து நிறைய பேர் பக்கமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வந்து லேண்டு பிரித்து போட்டு வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் கல் எதுவும் போடலை, அப்படியே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆப்போசிட்லலாம் ஆலப்பிளாக் கல்லெல்லாம் அடித்து கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மரத்தடியில் இருந்து ஒரு சின்ன கம்பெனி மாதிரி தான். அதனால் நம்ம கம்பெனி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ரோட்டில் ஒரு குடோன் மாதிரி கட்டி உள்ள, ஒரு வாடகை மாதிரி கட்டி, ரெண்டல் இன்கம் வீடு கட்டி விடுறது, அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எதனா டவுட் வேணும், இந்த இடத்த பற்றி வேறு எதனா டவுட் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன், குரூப் லிங்க்கு. அதில் வந்து டெய்லி வந்து வர லேண்டு வீடு எது வந்தாலும் டெய்லி வந்து அப்லோட் பண்ணுவேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் டெய்லியும் அப்டேட் பண்ணது வந்துகிட்டே இருக்கும். ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் டெய்லியும் போடுற வீடியோவும் உங்களுக்கு அப்லோடு வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.